குக்கும்பர் தில் சூப் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், குக்கும்பர் பீல் பண்ணி வெட்டி 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன். ஆனியன் 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், கார்லிக் சின்ன டீஸ்பூன் 1, எள்ளு சின்ன டீஸ்பூன் 1, செல்லரி கொஞ்சோண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன், சால்ட்டு, அரை சுகர், பெப்பர், சும்மா கொஞ்சோண்டு பட்டர். எப்படி செய்யலாம் பாருங்கள். அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சு. கடாயை வைக்கிறோம். வானல் காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆயிலை போடுறோம். ஆயிலில் போட்டதுக்கப்புறம் கார்லிக் போடுறோம். அடுத்து வெங்காயத்தை போடுறோம். அடுத்து செல்லரி போடுறோம். அடுத்து குக்கும்பர், அதுக்கடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. அதை போட்டு லைட்டாக டாஸ் பண்ண உடனே நம்ம தேவையானது ஒரு சூப் எவ்வளோதோ அது தவிர தண்ணி ஊற்றி வேண்டியதான். எல்லாம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சோடனே பாதி எள்ளு போட்டுக்க வேண்டியதான். மீதி எள்ளு சூப் மேலே போடும். அடுத்து சால்ட்டு, பெப்பர், அரை சுகர் எல்லாம் வச்சுருக்கோங்களோ அதை போட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இதில் வச்சு ரெடி ஆகிடுச்சு சூப்பு. நம்ம பட்டர் வச்சுக்கலாம், பட்டர் போட்டுக்க வேண்டியது தான். காரம்லாம் இருக்காது, சும்மா ஸ்மைல்டாக இருக்கும். ஒன்லி பெப்பர் ஸ்பைசி மட்டும்தான், ஒயிட் பெப்பர். நம்ம ஸ்ப்ரிங் எண்ணெய் வச்சுருக்கோம்னா ஸ்ப்ரிங் எண்ணெய் போட்டுக்க வேண்டியது தான். சைனீஸ் சூப் தான். ரெடியாச்சு. நம்ம பவுலில் மாற்றிக்கலாம்.